இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறள் எண் 9. எத்தனை? 9. ஐயோ சாமி 9. குறள் எண் 9. குறள் எண் 9. குறள் எண் 9. தமிழ்ல வந்து 9ன்னு சொல்லணும். நம்ம நார்மலா பேச்சு வழக்கத்துல 9 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? குறள் எண் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் ஒரு இத்தனவாசு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஒரிவாயில் மகித்து அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பொறியின் குணமிலவே உளறனா குணமில்லவே எங்குந்தாலா நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? என் குணத்தான் தாளை வணங்கா தலை. குறள் தெரியுமா? சொல்லுப்பா. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தல். நிறைய போறான்டா. சூப்பர். மக்களே மகித் எப்பயுமே ஸ்மைலோட தான் இருப்பான், அதனால மகித் பேர் வச்சிருக்காங்க. ஓ அப்படியா விஷயம்? கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. கொஞ்சம் ஸ்லோவா மக்களுக்கெல்லாம் புரியும்ல. ஓம் பாஷை உனக்கு புரியும், ஆனா மக்களுக்கு புரியாதுல்ல. ஸ்லோவா. கோலில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. தாளை, இதுதான் குறள். இந்த குறளுக்கு கோளில் பொறின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 5 என்னது அது? புலன்கள், 5 புலன்கள். மெய், செவி, டக்குன்னு காதுன்ற அதை கப்புண்டு. What nonsense you are talking about me? செவி, அப்புறம் காது, வாய், மூக்கு, கண்ணு. கோளில் பொறியின் அப்படிங்கிறது வாயில் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். வாயில்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பழைய குறள்கள்ல படிச்சிருக்கோம். அது என்னன்னு பார்க்கணும்னா எல்லா குறளும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் மக்களே. குணம் மிலவே. அவங்களுக்கு குணமே இல்ல மாஸ்டர். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். குணமே இல்லையா? அவனுக்கு கேரக்டர் கிடையாது. நல்ல கேரக்டரும் கிடையாது, கெட்ட கேரக்டரும் கிடையாது, கேரக்டரே கிடையாது. அதோட குணமிலவேனா என்ன மீனிங்? எனக்கு தெரியும், சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். கரெக்டா சொன்னதுக்கு அப்புறமா சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? தெரியல, ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு பார்க்கலாம். தெரியல. ஃபங்க்ஷன் குணமிலவே என்றால் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? மேரேஜ் ஃபங்க்ஷனா? காதணி விழா அழைப்புதல். அது இல்ல மாஸ்டர், வர்க்காவா அது. ஓ, இயங்குவது. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? அதுதான் குணமிலவே. பாத்தீங்களா? குணமிலவே என்றால் ஃபங்க்ஷன் ஆகிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோட்டர் ஆன் பண்ண உடனே டிக்கு 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 டிக்குன்னு அப்படி ஆன் ஆகுது இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் குணமிலவே அப்படின்றா. ஆஹா, சொல்லுமா. குணம்னா கேரக்டர். கேரக்டர் இல்லனா? இல்லை என்றால் எப்படி இயங்குது பாத்தியா? குணம் இல்லை என்றால் என் குணத்தான், என்னும் குணத்தான் தாளை வணங்கா தலை. தாளை என்பது இந்த இடத்துல தாழ்ந்து வணங்காத தலை. தாழ்ந்து வணங்குறதுன்னா என்னது? ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்ஸ் கொடுத்து வணங்குறது. தாளை வணங்கா தலை. அப்போ கோள் என்பது என்ன? கரி மாஸ்டர். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சார்கோல்ன்றோம்ல மக்களே. கோழி என்பது கரி. கரிண்டா இந்த பிளாக் கலர் கரி இருக்கும்ல, அதுதான் சார்கோல் அப்படின்ற இல்லையா? அந்த கோல் என்பதுதான் கோளில். கரெக்டா? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கோளில் என்பது ஒரு காமனா எடுக்கிறோம்னா அண்டம். அண்டம்னா என்ன? அண்டான்றாதீங்கடா, தண்ணி பிடிச்சி வைக்கிற அண்டா. அப்புறம் சொம்பு, அப்புறம் என்னது? தாம்பூல தட்டு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அண்டம் என்றால் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்னது? உலகம். படிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அண்டம் என்பது உலகம். அண்டம் உலகம், பொறுத்துக, அந்த மாதிரி எல்லாம் தமிழ்ல படிச்சிருக்கீங்களா? வேற மாதிரி வையம் உலகம். வையம் என்றாலும் உலகம் தான்.
அண்டம் என்றாலும் உலகம். ஒரு மனிதனின் உடல் என்பது அண்டம் போல, அதாவது உலகம் போல வச்சுக்கோங்க. உலகத்தை போல நம்மளுடைய மனித உடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மனித உடலில் இருக்கக்கூடியது தான் ஐம்புலன்கள் இல்லையா? அதே மாதிரி கோள் என்பது இந்த உலகமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் கோளில் பொறியின் குணம் இலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காது இருக்கு, காது கேட்கல, என்ன பெனிஃபிட்? ஒன்றும் கிடையாது. மூக்கு இருக்கு, வாசனை தெரியல, ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கண்ணு இருக்கு, பார்க்க முடியல, ஒன்றும் இருக்காது. அதுபோல இந்த உலகத்தை படைத்த பிரம்மனை நாம் போற்றி வணங்கவில்லை என்றால், நமது உடலில் இருக்கக்கூடிய 5 புலன்களும் இயங்கவில்லை என்றால் நாம் எப்படி வாழ்க்கையில் கஷ்டப்படுவோமோ அதற்கு சமம். எது? வணங்கலன்னா எதை வணங்கவில்லை என்றால்? இயற்கை. இயற்கை என்னும் தெய்வத்தை. அப்போ கோளில் பொறியின் குணம் இல்லை என்றால் எந்த குணத்தை உடையவன்? காது மூக்கு இதுகளைப் போல இருக்கக்கூடியது இயங்கவில்லை, அதை போல மதிக்கவில்லை என்றால் தாளை வணங்கா தலை, அனைத்தும் நமக்குள்ள இருந்தும் அது இயங்காதது போல. அப்போ உடல், கண், காது, மூக்கு, வாய் எனும் 5 பொறிகள் அது நமக்குள்ள இருந்தும் அவை இயங்கவில்லை என்றால் அவை நமக்குள்ள இருந்து என்ன பயன்? இல்லை. எதற்கு கான்செப்டை அதை ஒத்து போறாங்க? இயற்கை என்னும் தெய்வத்தை நாம் வணங்கவில்லை என்றால் இவ்வளவும் நமக்கு இயங்கலைன்னா என்ன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இறைவனை தொழுவது என்பது என்ன? தொழுவதுன்னா அவங்கள நம்ம வணங்குது மாஸ்டர். அவங்கள வணங்கி அவங்க நம்ம போட்டுறது மாஸ்டர். வணங்குதல்னா என்ன? வணங்குறதுன்னா கும்புறது மாஸ்டர். கும்புறதுன்னா என்ன? அதை நடைச்சு நம்ம போற்றி அதை கும்புறது. வணங்குதல் என்பது மதித்தல் என்று பேர். மதிக்கிறதுக்கும் பயத்துக்கும் நடிக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு நேச்சுரல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு புல்லை அப்படி புடுங்கினாலே குற்றம். ஏன்? ஏன்னா நம்ம இயற்கையை பாதிக்கணும். எந்த வகையில் பாதிக்குது? புல் புடுங்கிறதுனால என்ன வந்து இயற்கை பாதிக்குது? அந்த புல்னா மரமா வளரும். புல்லா? ஐயோ மக்களே, புல் என்பது மரமாக வளரும். நீங்க புல்லை புடுங்கிட்டீங்கன்னா அந்த மரம் வளராது. அது என்ன மரம்? புல் மரம்? மாங்காய் மரம்? ஒருவேளை அதுல இருந்து பூ வரும் மாஸ்டர். ரோஜாவா? ரோஜாவை தாளாட்டும் பூக்கள். இதுவும் இருக்கு மாஸ்டர். ரோஜா பூ சின்ன ரோஜா பூ, அந்த பாட்டு இருக்கு மாஸ்டர். அது கூட வருமோ அதுல? புல்ல புடுங்குறதே தப்புன்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த புல்லுல இருந்து அரிசி அந்த மாதிரி அதெல்லாம் வரும். புல்லுல அரிசியா? தெல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் அது மாதிரி அதெல்லாம் நெல் புல்ல நெல். புல்லில் இருந்து நெல் வரும், நெல்லில் இருந்து அரிசி வரும். அதைத்தான் இவன் சாப்பிட்டு கொண்டிருக்க. அது இல்ல மாஸ்டர், புல்லுக்கும் நெல்லுக்கும் ஒரே மீனிங் நினைச்சேன் மாஸ்டர். என்ன எழவியாது? புல்லுக்கும் நெல்லுக்கும் ஒரே மீனிங் தான் நினைச்சான். அதாவது செத்த சொத்த ரெண்டுக்குமே ஒரே மீனிங் இருக்குல்ல மக்களே, அதே மாதிரி நினைச்சிருக்க. கரெக்டாடா? நைஸ். இப்படிதான் இருக்கணும். என்ன விஷயம்னா அந்த பசுமை தாவரங்களை புடுங்குற போது நமக்கு வந்து பூமிக்கு வந்து ஒரு அழிவு ஏற்படுது இல்லையா? அது மாதிரி அந்த புல் என்பது யார் சாப்பிடக்கூடியது? மாட்டு சாப்பிட வேண்டியது. மாட்டோட உணவை நம்ம எடுக்கிற போது அது ஒரு வகையான பாவம். இப்ப மாடோட புல்லை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த மாடோட தலைமுறை பாதிக்கும். ஆமா சார். அது குட்டிக்கு பால் போட முடியாது, அதோட குட்டியோட குட்டி வந்து பால் போட முடியாது. அந்த மாதிரி அதோட பரம்பரையே பாதிக்கும். அந்த மாதிரி எல்லா மாடும் பாதிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லா மாடும் செத்துரும். பால் இல்லாம அவனும் செத்துருவானுங்க. பால் இல்லாம அவன் செத்துருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாட்டோட பால் மாட்டுக்கு இல்லையா, இவனுக்காக அப்படிங்கறத சொல்றாங்க. கரெக்டா? ஆமா மாஸ்டர். இப்போ எல்லா பாலும் அவந்து கிடையாது மாஸ்டர். அது காசு வச்சிருக்கவன் தான் எல்லாமே வச்சிருக்கணும். காசு இல்லாதவன் பெயின்னு வச்சிருக்கானுங்க மாஸ்டர். இப்போ அனிமல்ஸ் காசு இல்லைன்னா அனிமல்ஸ் உயிரோட இருக்கக்கூடாது, எல்லாமே சாகணும். மக்களை என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்க காசை கொடுத்து பால் வாங்கிக்கிறீங்க. ஆனா மாடுகிட்ட காசு இல்லாதனால அது போய் சாப்பாடை எங்கடா போய் வாங்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆஹா சூப்பரா செல்லாம். ரெண்டாவது எப்படி அடிச்சா பாத்தீங்களா? சூப்பர். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா,
உடல், கண், காது, மூக்கு, வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவை இயங்காவிட்டால் எந்த நிலையோ மனிதனுக்கு அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்ட இறைவனை. இறைவன் என்பது எது? இயற்கை. வணங்கி நடக்காதவனுடைய நிலைமையும். அப்ப இனிமேல் நம்ம எதை மதிக்கணும்? இயற்கையை மதிச்சாலே நம்மளுக்கு 1000 தெய்வங்கள் நம்ம கிட்ட வந்துடும் சொல்லி சொல்றாங்க. இந்த இதுல பாட்ஷாவுக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லு மாஸ்டர். நம்ம உடல்ல இருக்கிற கண்ணு, மூக்கு, செவி, வாய், மெய் இந்த 5மே செயல்படலைன்னா அதே மாதிரி தான் இப்போ நம்ம இயற்கை என்னும் இறைவனை செயல்படவில்லை என்றால் என்ன நடக்கும்? யூஸ் ஆகாது. அதான் தமிழ்ல செயல்படவில்லை என்றால், அது செயல்படவில்லை என்றால் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் மாஸ்டர். கஷ்டமாக இருப்பதை போல. அடுத்து சொல்லு. அதே மாதிரி இயற்கையை நம்ம பின்பற்றலன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இயற்கையை மதிக்கவில்லை என்றால் வணங்கலன்னா அதே மாதிரி தான் இருக்கும். உடலில் உள்ள 5 புலங்கள் இருக்குங்க மாஸ்டர். அது வந்து சரியா வேலை செய்யலைன்னா கஷ்டமா வேலை செய்யறது அது இல்லை மாஸ்டர். அது வேலை செய்யலைன்னா அது எப்படி நமக்கு கஷ்டமா இருக்கோ அதே மாதிரி நம்ம இது இயற்கையை வணங்கலைன்னா அதே மாதிரி தான் கஷ்டமா இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டமா இருக்கும். என்ன பார்த்து எப்படியா அடிச்சு நம்ம பதில் தெரிஞ்சா போதும். உலகமே ஒரு நாடகம் மேடி தானே, மாத்தி மாத்தி பிட் அடிச்சுக்கிறது. புக்கை பார்த்து படிக்கிறவன் பிட் அடிக்கிறா, கரெக்டா இல்லையாடா? அவனை யோசிச்சு எழுதுறான். பிட்டு நான் என்ன சொல்றான்னா, ஒருத்தனோட பேப்பரை பார்த்து இன்னொருத்தர் எழுதுறதுக்கு பேர் தான் பிட்டுன்றா. அப்படிலாம் கிடையாது. நீங்க படிக்கக்கூடிய படிப்புமே பிட்டு தாண்டா. எப்படின்னு சொல்லட்டுமா? ஒரு புக்கில் கொஸ்டினோ ஆன்சரோ எழுதியிருக்குன்னா அதை அப்படியே கேப்சர் பண்ணுறீங்க. அதாவது மெமரி பண்ணுறீங்க. மெமரி பண்ணி ஃபோட்டோ மாதிரி நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணி பிரெயினில் செட் பண்ணிக்கிறீங்க. திருப்பி இங்கே பிரெயினில் என்ன செட் பண்ணியிருக்கிறீங்களோ அதை கொண்டு போயிட்டு திருப்பி அதே பேப்பரில் எழுதுறீங்க. இப்போ பிட் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுவும் ஒரு பிட்டு. இதே பேப்பர் இவன் என்ன பண்ணுறான், இந்த பேப்பரில் அதே மாதிரி அப்சர்வேஷன் பண்ணுறான் கண்களில், அதே மாதிரி கொண்டு போயிட்டு பிரெயினில் சேவ் பண்ணாமல் கொண்டு போயிட்டு அங்கே அடிக்கிறான். ரெண்டும் ஒன்று தான். கற்றல் படிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? ஒரு விஷயங்களை சொல்ல சொல்ல கண்களால் பார்க்காமல் காதால் கேட்டு அப்சர்வேஷன் பண்ணி அதை கொண்டு போய் பிரெயினில் வச்சு அதுக்கப்புறம் வேற மாதிரி டெலிவரி பண்ணுறான் இல்லையா, இதுக்கு பேர் தான் கற்றல், படிக்கிறது. அதனால படிக்கிறது என்பது நீங்க நினைச்சது நம்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் தான் படிப்பாளி, முட்டாள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவன் புக்கை கண்களால் பிட் அடிச்சு பிரெயின்ல வச்சு கொண்டு போய் எக்ஸாம் எழுதுறான். பிட் அடிக்கிறவன் கண்களால் பிட் அடிச்சு அப்படி பிரெயின்ல வைக்காம கொண்டு போய் டெலிவரி பண்றான். அவ்வளவுதான். அதுக்காக நீங்க பிட் அடிக்க சொல்றீங்களான்னு சொல்லி கேட்டு வந்துடாதீங்க. நான் சொல்றேன் எஜுகேஷன் சிஸ்டத்தை சொல்லி வர்றேன். ஆனா ரியலான எஜுகேஷன் சிஸ்டம் என்பது ஒருவர் வழிநடத்த அதை அப்படியே கிரகித்து கொண்டு மனசுல ஏற்றி அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஒரு வழிகாட்டியாக நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, ஆன்சரு, இதுக்கு பேர் தான் கற்றல், படிப்பு. நீங்க படிக்கிற படிப்புக்கு பேர்லாம் படிப்பு கிடையாது. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பாட்டு. கோளில் பொறியின் குணமிலவே. மக்களே கொஞ்சம் பாட்டு அப்படிதான் இருக்கும். நம்ம பசங்கள்லாம் படிக்கிறவங்க, ரொம்ப சின்சியரா படிக்கிறவங்க, பாட்டு கொஞ்சம் வராது, எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. கோளில் பொறியின் குணமிலவே, கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தார், என் குணத்தார் தாளை வணங்கா தலை, தாளை வணங்கா தாளை வணங்கா தலை, தாளை வணங்கா தலை, தாளை வணங்கா தலை, தாளை வணங்கா தலை. காளை இல்லடா, தாளை, தாளை, தாளை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தார் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. உடல்,
கண், காது, மூக்கு, வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவை இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும். பாய். பாய்.